சிஎன்ஜி கார் வாங்கலாமா வேண்டாமா, வெடிச்சிரும், சேஃப் இல்லைன்னு வேற சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன கதை? ஆஃப்டர் மார்க்கெட் சிஎன்ஜி கிட்ஸ்லாம் சேஃபா இருக்குமா? பெட்ரோல், டீசல், இவி, ஹைபிரிட்டை தாண்டி சிஎன்ஜி போறது ஒரு சேஃப் அண்ட் பெட்டரான சாய்ஸா இருக்குமா? சிஎன்ஜி போட்டா என்ஜின் லைஃப் வேற ஒரு பக்கம் இருக்காதுன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி பல விதமான குழப்பங்கள் சிஎன்ஜி சுத்தி ரிவால்வ் ஆகி கொண்டே தான் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோங்க. இந்த வீடியோல நீங்க 2025 காலகட்டத்தில் சிஎன்ஜிக்குள்ள போலாமா வேண்டாமா, சிஎன்ஜி ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமான விடைய தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஒரு சின்ன இமேஜினேஷன் தாங்க. வாட் இஃப் பெட்ரோலோட விலை 130 ரூபாய் தொட்டுச்சுன்னா ரியாலிட்டியில ஒரு காமன் மிடில் கிளாஸ் பீப்புள் அதை பயன்படுத்த முடியுமா என்ன? இதை எதுவும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலைங்க. ஈரானோட குளோபல் கான்ஃபிளிக்டால க்ரூட் ஆயிலோட பிரைஸ் சர்ஜ் ஆக போகுது. அது நடந்தா பெட்ரோலோட விலை 130 ரூபாய்க்கும் டீசலோட விலை 120 ரூபாய்க்கும் போக வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. பட் மீன் வைல் சிஎன்ஜிக்கு க்ரூட் ஆயிலோட டிபெண்டன்சியும் இல்ல, ஸ்டில் அஃபோர்டபிளா அரௌண்ட் 90 ரூபீஸ் தான் வச்சிருக்காங்க. பிராக்டிகலா பாக்குறப்போ பெட்ரோலுக்கு 15 கிலோமீட்டர் கொடுக்குற அதே வண்டி சிஎன்ஜி போறப்போ 25 கேரண்டீடா நமக்கு தருது. அப்போ மந்த்லி ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ் பாதிக்கு பாதி சிஎன்ஜில குறைக்க முடியும்ல. ஜூன் 13, 2025 அப்போ இஸ்ரேல் ஈரானியன் மிலிட்டரி பேசஸ் மேல தாக்குதல நடத்தினாங்க. அது பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைசஸ 15% உயர காரணமா மாறி இருக்கு. இதனால ஒரே ஒரு க்ரூட் ஆயில் பேரலோட விலை $81 தொட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 85% க்ரூட் ஆயில் இறக்குமதிக்கு இந்த மாதிரி கண்ட்ரீஸை தான் டிபெண்ட் பண்ணி வராங்க. இது மட்டும் நடந்துருச்சுன்னா இங்க இந்தியால பெட்ரோல் அண்ட் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 130 இருந்து 140 வரைக்கும் போகுங்க. சரி, இந்த எக்கனாமிக்கல் பிரச்சனை ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் சிஎன்ஜி அண்ட் பயோ சிஎன்ஜி எப்படி தயாரிக்கப்படுதுன்னு முழுமையா தெரிஞ்சுப்போம். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ங்க, மோஸ்ட்லி மீத்தேன் தான் ஹை பிரஷர்ல இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இதுல அனதர் கிரீனர் வெர்ஷனும் இருக்கு, பயோ சிஎன்ஜி. ஃபுட் அண்ட் ஃபார்ம் வேஸ்ட் இருக்குல்லங்க, அதை anaerobic digestersக்குள்ள ஃபீட் பண்ணி அதாங்க ஆக்சிஜன் இல்லாம லாக் ஆகிறப்போ மைக்ரோப்ஸ் உருவாகும், which in turn அது ஃபுட் அண்ட் ஃபார்ம் வேஸ்ட்டை பிரேக் டவுன் பண்ணி பயோகேஸ், அதாவது ஒரு விதமான மீத்தேன் கேஸை உருவாக்கி கொடுக்குது. இதை பியூரிஃபை பண்ணி கம்ப்ரஸ் செஞ்சு தான் பயோ சிஎன்ஜியை உருவாக்குறாங்க. ரினியூவபிள், கிளீன் அண்ட் ஸ்கேலபிளா இந்த பயோ சிஎன்ஜி தான் இருக்கு. இந்தியால 500+ பயோ சிஎன்ஜி ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட்ஸை செட்டட் அண்ட் கோபர்தன் ஸ்கீம் மூலமா எடுத்து வர இருக்காங்க நம்ம கவர்மெண்ட். இப்ப கொஞ்சம் காஸ்ட் கம்பேரிசனை பார்த்துட்டு இந்த சிஎன்ஜியோட சேஃப்டி அண்ட் என்ஜின் ரிலையபிலிட்டி பத்தி பேசலாம். இந்த டேபிளை பாருங்க. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, ஹைபிரிட், இவிஸோட ரியல் டைம் காஸ்ட்டை எடுத்து வந்திருக்கும். இது ஆவரேஜா இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கார்களோட ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி டேட்டாவை வச்சு உருவாக்கி இருக்கோம். இங்க சிஎன்ஜி எந்த அளவு மற்ற ஆப்ஷன்ஸ் காட்டிலும் அஃபோர்டபிள்னு ஒரு புரிதல் உங்களுக்கே கிடைக்கும். இவிஸ் கூட கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற அளவுக்கு தான் பர் கிலோமீட்டர் காஸ்டும் இருக்கு. இன்னொன்னு, பயோ சிஎன்ஜி எல்லாம் போறப்போ என்விரான்மெண்ட்டுக்கு 100% இவிஸை காட்டிலும் அது பெட்டர். ஏன்னா அதுல கார்பன் எமிஷன் அப்படின்றது நெகட்டிவ் ரேஷியோல தான் அமைஞ்சிருக்கும். ஒரு 20,000 கிலோமீட்டர் நீங்க வருஷம் ஓட்டக்கூடிய ஆளா இருந்தா பெட்ரோல்ல உங்களுக்கு 1.37 lakhs செலவாகி இருக்கும். அதுவே நீங்க டீசல் போனீங்கன்னா 1 lakh, சிஎன்ஜி போறப்ப வெறும் 72,000 தான் செலவாகி இருக்கும். இவிஸ் வெறும் நீங்க வீட்லயே சார்ஜ் போட்டு பயன்படுத்தி இருந்தால் 23,400 ரூபாய் செலவாகி இருக்கும். அதுவே அவுட் சைட் சார்ஜஸா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்க, காலிங்க, அதுவும் சிஎன்ஜி கிட்ட மேட்ச் ஆகிரும். சோ ஒரு 65,000 ரூபாய் பெட்ரோலை காட்டிலும் சிஎன்ஜில ஒரு வருஷத்திற்கு உங்களுக்கு மிச்சம் கிடைக்கும். இந்த சார்ட்டை பார்க்கறப்போ எந்த அளவுக்கு சிஎன்ஜி அண்ட் பயோ சிஎன்ஜி கார்பன் எமிஷனை குறைவா கொடுக்கறதுல பெஸ்டா இருக்குன்னு புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். பயோ சிஎன்ஜி பயன்படுத்துற கார்கள் எமிட் பண்ற கேசஸ் ஆல்ரெடி என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய அசுத்தமான கேசஸை நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துருது. சோ என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது எதுன்னு கவர்மெண்ட் யோசிச்சாங்கன்னா பயோ சிஎன்ஜி தான் இவி காட்டிலும் 100% பெட்டர். இப்போ பாசிட்டிவ்ஸ் நிறைய பேசிட்டோம். சிஎன்ஜியோட சேஃப்டி பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இங்க சிஎன்ஜி நீங்க ஆல்ரெடி பயன்படுத்தி வர எல்பிஜி கேஸை காட்டிலும் பல மடங்கு அதிகம் ஹை பிரஷர்ல ஆபரேட் ஆகும். கிட்டத்தட்ட எல்பிஜி 5 to 7 பார்ல ஆபரேட் ஆகிறப்போ வேறஸ் சிஎன்ஜி 200 to 250 பார் பிரஷர்ல ஆபரேட் ஆகும். அதனால தான் ஃபுல்லி மோல்டட் ஹை திக்னஸ் கொண்ட ஹை பிரஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய டேங்க்ஸை இங்க சிஎன்ஜில பயன்படுத்துறாங்க. 580 பார் பிரஷர் கிட்ட போறப்ப தான் இந்த சிலிண்டரோட டிஸ்ட்ரக்டிவ் ஃபார்ம் கிட்ட அந்த லிமிட் அப்படின்றது எடுத்து போகும். அப்பதான் இந்த பிளாஸ்ட் மாதிரி சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இங்க 450 பார் பிரஷர் வரைக்கும் ஒவ்வொரு சிஎன்ஜி சிலிண்டரையும்
டெஸ்ட் பண்ணின பிறகுதான் அப்ரூவல் கொடுத்து மார்க்கெட்டுக்கு வெளியே கொண்டு வராங்க. ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ்ல மேக்ஸிமம் 200 to 220 பார் பிரஷரை தாண்டி அடிக்கிறது இல்ல. அப்போ இந்த பிளாஸ்ட் எப்படி நடக்குதுன்னு உங்க மனசுல கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும். அதற்கான காரணம் பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் அது கூட ISO 11439 சேஃப்டி நார்ம்ஸை CNG டேங்க்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தென் கூடவே 3 வருஷத்திற்கு ஒரு டைம் ஹைட்ரோ டெஸ்டிங் செஞ்சே ஆகணுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் பண்ணாம இல்லீகல் கிட்ஸ், இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், ஃபால்ட்டி இன்ஸ்டலேஷன், தென் ஒரு சில இடத்துல சிஎன்ஜிக்கு பதிலா இனிஷியலா LPG காம்பனன்ட்ஸ் போட்டு பண்ணின கதையெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் தான் மொத்தமா இந்த சிஎன்ஜி சிலிண்டர் பிளாஸ்டுக்கு காரணமா இருக்கு. ப்ராப்பரா நீங்க எல்லாமே பண்றப்போ பிளாஸ்டுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லங்க. ஆஃப்டர் மார்க்கெட்ல நீங்க சிஎன்ஜி கிட் மாட்டீங்கன்னா ரெப்யூட்டட் அண்ட் ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட மாட்டுங்க. அதே மாதிரி ஒரு செலக்டிவ் பிராண்ட்ஸை மட்டும் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் லொவைட்டோ, ஈரோப் கேஸ், இது மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இந்த சிஎன்ஜி ரிலேட்டட் விஷயங்கள்ல சிறந்து விளங்குது. ஹோண்டா, நிசான், சிட்ரான் போன்ற பிராண்ட்ஸுமே இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் டீலர்ஸ் கூட தான் கொலாப் பண்ணி சிஎன்ஜி இன்ஸ்டலேஷன் அவங்களோட காருக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் சிஎன்ஜி கிட் அண்ட் இன்ஸ்டலேஷன் மேல ட்ரஸ்ட் இஷ்யூ அண்ட் பயம்லாம் வேணாம். ப்ராப்பரான கரெக்டான இன்ஸ்டாலரை தேர்ந்தெடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் நமக்கு சிஎன்ஜி மாற்றப்பவும் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு கிட்டத்தட்ட மார்க்கெட்ல இவங்க 20 வருஷமா இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் ஈரோட்டெக் கேஸ் டீம்கிட்ட நம்ம சென்றோம். ஏன்னா அவங்க தான் லொவைட்டோவோட அபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட. நான் இங்க மாட்டினேன்னு சொல்லலைங்க. தயவு செஞ்சு சிஎன்ஜி கிட்ல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு 10,000 குறையுது, 20,000 குறையுதுன்னு தயவு செஞ்சு லோக்கல் பிராண்ட்ஸ் இதுலயுமே போயிடாதீங்க. செலவு கொஞ்சம் மெச்சா வந்தா கூட பரவாயில்லன்னு லொவைட்டோ மாதிரி பிராண்ட்ஸ் கிட்ட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது பெட்டர். இன்னொரு பக்கம் OEM கார் பிராண்ட்ஸே சிஎன்ஜி கிட்டோட கார்களை தயாரித்து வராங்க. அது இன்னுமே பெட்டர். பேசிக் சிஎன்ஜியோட கிட் காஸ்ட் 45,000 ஸ்டார்ட் ஆகுது. அட்வான்ஸ்டு டர்போ GDA கிட்ஸ்லாம் 1,20,000 வரைக்குமே போகும். என்னது 1,20,000 கிட்டோட காஸ்டா அப்படின்றது உங்களை கண்டிப்பா வேக்க வைக்கும். ஆனா ஒரு காமன் மேனா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு டர்போ பெட்ரோல் கார் வாங்கியிருக்கீங்க, 13 to 15 தான் மைலேஜ் தருது. பட் நீங்க சிஎன்ஜி இன்ஸ்டால் பண்றப்போ 25 to 27 தரும் அப்படின்னா நீங்க ஒரு 30 to 40,000 கிலோமீட்டர் ஓட்டுறப்பவே அந்த நீங்க இனிஷியலா கிட்டுக்கு போன காஸ்ட்டை ரிகவர் பண்ணிட முடியும். இதுவே நீங்க நார்மல் கிட்டோட காஸ்ட்லாம் ஜஸ்ட் ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ்ல ரிகவர் பண்ணிடலாம். சரி, யாருக்கு இந்த சிஎன்ஜி செட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க டெய்லி 40 to 50 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க, சிட்டி டிராவல் அதிகம், அப்படி இல்லாட்டா ஃபியூச்சர்ல நான் ஒரு மாசத்திற்கு 2,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. தென் உங்க ஏரியால சிஎன்ஜியோட அவைலபிலிட்டி பெட்டரா இருக்கு. அப்புறம் பர்ஃபார்மன்ஸை நீங்க எதிர்பார்க்காத ஆள் அப்படின்னா சிஎன்ஜி 100% உங்களுக்கு செட் ஆகும். இல்ல நான் ரொம்ப ரிமோட் ஏரியாஸ் அண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ்ல சுத்துவேன், லார்ஜர் பூட் ஸ்பேஸ் வேணும், தென் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஆள்னா சிஎன்ஜி உங்களுக்கு ஆப்ஷனே இல்லங்க. சரி, இப்போ இந்த என்ஜின் லைஃப் அஃபெக்ட் ஆகும்னு ஒரு மித் சுத்திக்கிட்டு இருக்குல்லங்க, அதற்கான விடைய தெரிஞ்சுப்போம். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை காட்டிலும் ரொம்பவே கிளீனர் ஃபியூவல். பெட்ரோல் 90 to 95 ஆக்டேன்னா வேற சிஎன்ஜி 120 to 130 ஆக்டேனுங்க. பட் இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது சிஎன்ஜி பெட்ரோல் மாதிரி கிடையாதுங்க. இங்க ட்ரை கம்பஷன் நடக்கும். சோ ஆஃப்டர் மார்க்கெட்ல சிஎன்ஜி ஃபிட் பண்றப்போ ரொம்ப வெரைட்டி, ஐ மீன் சடனா ரேவ் பண்ணி 100 to 130ன்னு ஓட்டாதீங்க. பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆக்சிலரேட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்க இன்ஜினோட வால்வ் சீட்ஸை அது காப்பாற்றும். OEA பிராண்டே சிஎன்ஜி காரை கொடுக்கறப்ப ஹார்ட் அண்ட் வால்வ் சீட்ஸ் வரும். அங்க இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. சப்போஸ் நீங்க சிஎன்ஜி மாற்ற காருக்கு OEMல சிஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா அந்த ஹேட் அண்ட் வால்வ் சீட்ஸை வாங்கி போட்டுக்கோங்க. பிரச்சனை சால்வ். ஆஸ் ஃபார் அஸ் சஸ்பென்ஷன், டேங்க் மாட்டினதால உங்க காரோட ரியர் சஸ்பென்ஷன் காலி ஆகிரும்னு ஒரு சின்ன பயம் இருக்குல்ல. ஆஸ் பர் ரீசன்ட் டேட்டாஸ் வச்சு பார்க்கறப்போ, யூசர்ஸோட ஃபீட்பேக் வச்சு பார்க்கறப்போ அட்லீஸ்ட் இட் வில் டேக் 3 to 5 இயர்ஸ்ங்க. பட் அதுவுமே ரேர் சினரியோவா தான் இருக்கு. நம்ம விசாரிச்சு பார்த்த வரைக்கும் பெரிதான பிரச்சனைகள் இல்லை. இங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் சிஎன்ஜில ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை சால்வ் பண்ணத்தான் நாம டர்போ பெட்ரோல்ல பண்ணியிருந்தோம். பட் இந்த டர்போ பெட்ரோல் கிட்ஸ் கூடிய சீக்கிரம் அப்ரூவல் கிடைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸ்கோடாவும் அவங்களோட TSI என்ஜின்ஸ்ல சிஎன்ஜி பத்தின யோசனையை துவங்கிட்டாங்க. இட்ஸ் இன் ப்ராசஸ்ங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஹைபிரிட்ஸ்க்கு ஈக்குவலா சிஎன்ஜியோட எவல்யூஷனும் இருக்கத்தான் போகுது. கன்க்ளூஷன் என்னன்னா, ரைசிங் ஃபியூவல் காஸ்ட், இன்னொரு பக்கம் ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூ, தென் EV இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டோட டிலே, தென் அந்த EVயோட ரியல் டைம் கார்பன் எமிஷன்லாம் வச்சு பார்க்கறப்போ சிஎன்ஜி ஸ்மார்ட், கிளீன் அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். எந்த விதத்தில் சிஎன்ஜி ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்க போது, அது எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்ற புரிதலும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதிச்சிட வேணாம். பத்திரமா வாங்க. இன்னொன்று, யாராச்சும் சிஎன்ஜி மாற்ற ஐடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக போடுற சிஎன்ஜி அந்த இன்ஸ்டலேஷன் கிட்டோட காஸ்ட்டை எப்போ பிரேக் ஈவன் பண்ண முடியும்னு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல உங்க கார் மாடல் அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு மாசத்துக்கு டிராவல் பண்ணுவீங்கன்னு போடுங்க. நம்ம டீம் அதற்கு ரிவர்ட் பண்ணுவாங்க.